பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட் எக்ஸாமு கடைசி கட்டம் ப்ரிப்பரேஷனா இன்னும் 2 மாசம் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா 1 மாசம் இருக்கு. அண்ட் ஜனவரியும் இருக்குன்னு தான் எதிர்பார்க்குறோம். ஏன்னா பிப்ரவரியில தான் எக்ஸாம் நடக்க போகுதுன்னு அன்அஃபிஷியலா ஒரு செய்தி நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட் பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க இருக்கும். ஓகே. ஸோ அந்த வகையில் ஸ்டடி பிளானர் கொடுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 2 மாசத்தில் கவர் செய்வது எப்படி? ஹோல் சிலபஸை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ரொம்ப கஷ்டங்க அது. இருந்தாலும் முக்கியமானதை வச்சு இது இதை கொஞ்சம் கொஞ்சமாச்சும் படிங்கன்னு ஒரு ஐடியா பிகினருக்கு இல்லை ஒன்றுமே ஐடியா இல்லாதவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஆல்ரெடி நல்லா படிச்சுட்டு இருக்கவங்களும் இதெல்லாம் கவர் பண்ணிட்டோமான்னு பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே கோயிங் இன்டு த வீடியோ. டிசம்பர் 2லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மண்டேலேருந்து ஒரு வாரமாக எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 செஷனாக பிரிச்சுக்கோங்க. உங்களால் ஒரே சப்ஜெக்டை ஒரு நாள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அடுத்த நாள் வந்து ஃபெட்டப் ஆகிடும், போர் அடிச்சு விட்டுருவீங்க. அப்படியே ஒரு வெரைட்டியாக நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஒரு நாள் காலைல மேக்ஸ் படிச்சிங்கன்னா அடுத்த நாள் மதியம் ரீசனிங் போடாதீங்க. ரெண்டுமே சால்விங் பார்ட். ஒரு நாள் காலைல சால்வ் பண்ணீங்களா, நைட் உட்காந்து மெமரி பண்ணுங்க இங்கிலீஷ். இப்போ அடுத்த நாள் வந்து ஹிஸ்ட்ரி காலைல மெமரி பண்ணீங்களா, மதியம் வந்து ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்படி ஜம்பிள் பண்ணுங்க. ஓகேவா? எஸ். ஸோ அந்த வகையில் நான் அப்படியே சொல்கிறேன், அப்படியே கேட்டுக்கிட்டே வாங்க. சிம்பிளாக இருக்கும். பிடிஎஃப் கீழே இருக்கும். ஃபர்ஸ்ட் நாள் ஸ்பீட் மேக்ஸுங்க. மேக்ஸில் ஆரம்பிங்க. மேக்ஸ் ரீசனிங்கில் கண்டிப்பாக 50க்கு 40 எடுக்கணுங்க. ஓகேவா? மேக்ஸ் நம்ம கோர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு 25க்கு 23, 22 வாங்க ஹெல்ப் பண்ணும். ரீசனிங் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ ஸ்பீட் மேக்ஸ்லேருந்து ஆரம்பிங்க. மதியம் இங்கிலீஷ் மட்டும் கொஸ்டின் பேப்பர் வழி போயிடுங்க. இங்கிலீஷ் மட்டும் உட்காந்து கண்டென்ட் படிக்காதீங்க. நான் கடைசியாக கண்டென்ட் படிக்கணும்னா என்ன படிக்கணும்னு சொல்கிறேன். இப்போதைக்கு இங்கிலீஷ் மட்டும் கொஸ்டின் பேப்பர் வைஸ் போயிடுங்க. என்ன கொஸ்டின் பேப்பர் சார்னா, சிஜிஎல் பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குல்ல, 2024 கேட்ட 36 கொஸ்டின் பேப்பரை டெய்லி ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் இங்கிலீஷ் படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்கோர் வரும். ஓகேவா? இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும். எஸ். சிஜிஎல் கொஸ்டின் பேப்பர்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். சரியா? எஸ். இங்கிலீஷ் மட்டும் கொஸ்டின் பேப்பர் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே. இப்போ ஒரு நாள் முடிஞ்சது, நல்லபடியாக படித்து முடிச்சிட்டிங்க. நைட்டு தூங்கத்து முன்னாடி லைட்டாக அதை ரிவைஸ் பண்ணிட்டு தூங்கிட்டீங்க. அடுத்த நாளும் படிக்கணும். என்ன படிக்கணும்னா, இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கணும். ஹிஸ்ட்ரி ஜென்ரல் ஸ்டடீஸ். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அரப்பன் சிவிலைசேஷன் அப்படியே அந்த காலத்துக்கு போய் இப்போ வந்து ரொம்ப ஊறிடவும் கூடாது. இண்டஸ் அப்படியே எக்ஸாம் ஓரியன்டா. ஓகே, ஏன் இதை பிரான்ஸ் சிவிலைசேஷன் சொல்றாங்க? ஹரப்பாவா, மொகஞ்சதரோவா, என்ன லோத்தல்ல என்ன இருக்கு? அந்த மாதிரி எக்ஸாம் ஓரியன்டா உங்களுக்கு அப்படியே அந்த இன்னைக்குள்ள அதை முடிக்கணும்டா அப்படின்னு சொல்லி மைண்ட் செட் பண்ணா மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும் ஸ்டடி பிளானர். இல்லைன்னா நீங்க பாட்டு ஃப்ரண்ட் பேஜே உட்காந்து 1/2 நாள் படிச்சிருவீங்க. இன்னும் இவ்வளோ இருக்கு எக்ஸாம் ஓரியன்டா. ஓகே 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 நோட்ஸ் ஓகே எழுதி வச்சுக்கிட்டோம், ரிவிஷன், அவ்வளோதான். இப்போ வந்து உட்காந்து ரொம்ப ஊறி போயிடக்கூடாது. ஓகே. இண்டஸ் வேல்யூஸ். மதியம் கோடிங் டிகோடிங். ஏ வந்து இப்படி கோட் பண்றாங்க தெரியும் உங்களுக்கு. எக்ஸாம்ல கண்டிப்பா 2-3 கேள்விகள் வரும். எதுல? கோடிங் டிகோடிங், ரீசனிங்ல. அடுத்த நாள் மறுபடியும் மேக்ஸ். ஒரு மாதிரி போர் அடிச்சிச்சா மேக்ஸ் என்னன்னா நம்பர் சிஸ்டம் பேசிக்ஸ், டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் வரும். இதுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த குவான்ஸ் மட்டும் அப்படியே நம்ம வீடியோ பேஸ்டாக நான் சொல்லிடுறேன். குவான்ஸ் கோர்ஸ் இங்கிலீஷ். அடுத்த நாள் மௌரியன் எம்பையர். மௌரியன் எம்பையர், குப்தா எம்பையர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? பொற்காலம்னு சொல்றாங்க. ஏன் குப்தா எம்பையர் பீரியட? சந்திரகுப்த மௌரியனா யாரு? அசோகானா யாரு? சந்திரகுப்தா என்ன சொல்றது, சமுத்திரகுப்தா யாரு? எல்லாம் படிங்க. முக்கியமான எக்ஸாம். ஏன் இவரை நெப்போலியன் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க? நவரத்னாஸ் யாரு கோர்ட்டில்? அந்த பேரை படிங்க. இவர் யாரு போயட்டு, அப்படி இப்படின்னு படிச்சுக்கோங்க. எல்லாமே எக்ஸாம் ஒன் மார்க் மாதிரி தான் இருக்கும். முடிச்சிட்டிங்களா? அந்த பக்கம் அப்படியே பிளட் ரிலேஷன்ஷிப் படிங்க ஒரு நாள். நம்பர் சிஸ்டம்ல ரிமைண்டர் படிங்க. அடுத்து சிலாஜிசம் படிங்க. சரியா? சிலாஜிசம் ஆல் ஏஆர்பி நோ ஏஎஸ்பி இது ஒரு நாள் படிங்க. இப்படி படிச்சு முடிச்சோடனே ஒரு வாரத்துக்கு ஒரு அப்படியே ஓகே ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி ஒன்று வரும். ஓகேவா? அப்படியே ஒரு ஒரு டைஜஷனுக்கு ஒன்று சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி வீக்கெண்ட் ரிவிஷன். ரொம்ப படிச்சிட்டோம், இந்த நோட் எடுத்து அழகாக திருப்பி பார்த்து கவர் பண்ணணும். அதுக்கு தான் பிளாங்க் விட்டுருக்கிறது. பிளாங்காக விட்டுறக்கூடாது, கவர் பண்ணணும், ரிவைஸ் பண்ணி முடிக்கணும். ஓகேவா? எஸ். இப்போ அடுத்த வாரங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து ஞாயிற்றுக்கிழமை தூங்கி எழுந்துச்சு மண்டே வந்து காலையிலேயோ உங்களுக்கு தகுந்த மாதிரி 2 செஷனை பிரிச்சுட்டு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் படிச்சிருங்க. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும், 2 கொஸ்டின் கூட வரும். எல்சிஎம் பேஸ் பண்ணி, ஹெச்சிஎஃப் பேஸ் பண்ணி. இங்கிலீஷ் அது ரெகுலராக அப்படியே பார்த்துக்கோங்க. அடுத்தது டெல்லி சுல்தானேட். ஓகேவா? இந்த போட்டிருக்கேன் பாருங்க. ஸ்லேவ் டைனாஸ்டி, கில்ஜி டைனாஸ்டி, சையத் டைனாஸ்டி, லோதி டைனாஸ்டி, துக்ளக் டைனாஸ்டிலாம் இருக்கும். அழகா அதில் முக்கியமானது மட்டுமாச்சும் படிச்சுக்கோங்க. யார் கிங்ஸ், எப்படி என்ன பண்ணாங்க புதுசா, எங்க எதனால விழுந்தாங்க, அப்படியே ஒன் வேர்ட் மாதிரி. சிலாஜிசம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க, அதாவது நிறைய இருக்கும். அதனால 2 நாள் கொடுத்துட்டேன். ஏஜஸ் ஒரு நாள், ஆவரேஜ் ஒரு நாள். இந்த வாரத்தில் நீங்க குவான்ஸ்ல இது 3 படிச்சா போதும். இதுல வந்து ஹிஸ்டரியில வந்து முகல் அது படிச்சா, அடுத்தது டெல்லி படிச்சிங்களா, அடுத்து முகல் எம்பையர், பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப், பகதூர் ஷா பத்தி படிங்க. ஓகே. தின்னிலாஹினா என்னன்னு படிங்க. அதெல்லாம் இருக்கும். அடுத்தது வந்து மிரர் இமேஜிங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும். இப்படி ஒரு பொருள் இருக்கு, அதை மிரர்ல காமிச்சா எப்படி தெரியும்னு கேட்பாங்க. இல்ல வாட்டர்ல காமிச்சா எப்படி ரிஃப்ளெக்ஷன் தெரியும்னு கேட்பாங்க. அதெல்லாம் அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு படிங்க. ஆஸ்பிரண்ட்ஸ், நீங்க வந்து இதுக்கு நம்ம குவான்ஸுக்கு கோர்ஸ் இருக்கு. ரீசனிங் வந்து நீங்க கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட வைத்து படிக்கலாம். ஈஸி தான். ஆவரேஜ் சிம்பிளா இருக்கும். ஒரு வீடியோ 2 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இங்கிலீஷ் படிச்சிருங்க. அடுத்த விஜயநகர எம்பையர் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிருஷ்ணதேவராயனா யாரு,
என்னென்ன கோயில் கட்டியிருக்காங்க அதெல்லாம் படிங்க. அனாலஜினா என்னங்க, சிம்பிளுங்க. இப்போ ஆப்பிள் இஸ் டு ரெட், டபுள் இஸ் டு போட்டு ஆரஞ்சு இல்லாட்டி கிரேப்ஸ் இஸ் டு வாட்னா வயலட்டு, அந்த மாதிரியான இதெல்லாம் கொடுப்பாங்க. சிம்பிளா இருக்கும். நீங்க கவர் பண்றது தாங்க, எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து முடிக்கணும். இப்ப இது ஒரு நாள்ல முடிச்சா அடுத்து வேற போயிடணும். ஏன்னா லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்றதுனால எக்ஸாம் ஓரியன்டா படிக்கணும். சூப்பர். 3வது வாரத்துக்கு வந்துட்டோம். ஒரு நாள் ரிவைஸ் பண்ணிட்டீங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் எல்லாமே எக்ஸாம் ஓரியன்டா ஈஸியா தான் வச்சிருக்கேன். ஈஸியில இருந்து தான் போறேன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இங்கிலீஷ். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கண்டிப்பா படிச்சிருங்க. யார் ஃபர்ஸ்ட் வந்தா? போர்ச்சுகீஸ். அடுத்து டச்சுனா யாரு? நெதர்லாண்ட்ல இருந்து வந்தாங்க. அடுத்து பிரிட்டிஷ், அடுத்து டேனிஷ், டென்மார்க்ல இருந்து, பிரெஞ்சு கடைசியா. அப்ப அதுல யார் யார் இருக்கா, என்னென்ன பண்ணாங்க, அவ்வளவுதான். அது ஒரு செஷன். அடுத்து வந்து சிம்பிள் இன்டர்சேஞ்ச், பாட் மேஸ் அப்படின்னு இருக்கு. ரீசனிங்ல அது ரொம்ப முக்கியங்க. நீங்க பாருங்க தெரியும். பிளஸ் தூக்கிட்டு மைனஸ் போட்டா என்ன வரும், பாட் மேஸ்லாம் கேட்பாங்க. அடுத்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கொஞ்சம் நிறைய டாபிக்ஸ் இருக்கு. நம்மளே 2 வீடியோ போட்டிருக்கோம், அது படிங்க. இங்கிலீஷ் படிங்க. அடுத்து என்ன படிக்கிறீங்களோ இல்லையா, அந்த 1857 ரிவால்ட்டை படிச்சிருங்க. ஏன்னா இந்தியாவில் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு போடப்பட்ட முதல் விதை செப்பாய் மியூட்டினின்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கப்படலாம். அடுத்து மதியம் வந்து டிக்ஷனரி ஆர்டர் படிங்க. டிக்ஷனரி ஆர்டர்னா சிம்பிளுங்க. A to Z அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. இல்லை ஒரு வேர்டை கொடுத்துட்டு அந்த வேர்டுக்கு அந்த வேர்டுக்குள்ள இருக்க லெட்டர்ஸை A to Z அரேஞ்ச் பண்ணிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்களேன், கண்டிப்பாக ஒரு மார்க் வந்துடும். ஓகேவா? எஸ். அடுத்து பெர்சன்டேஜ், பேசிக்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ். இது மட்டும் நான் இங்கே கொடுத்துருக்கிறதுலாம் அப்படியே நம்ம வீடியோவில் இருக்க மாதிரியே கொடுத்துட்டேன். வீடியோவில் இதெல்லாம் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம், அதை இன்னைக்கு கவர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். மாடர்ன் இந்தியா கண்டிப்பாக வரும். அதாவது கொஷின்ஸ் வந்து ஏன்ஷியன்ட் இந்தியாவோட இப்போ மாடர்ன் இந்தியாவில் தான் நிறைய கேட்குறாங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப லேட்டஸ்ட்டு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு, அண்ட் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட், குவிட் இந்தியா மூவ்மெண்ட், சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் என்ன, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்னா என்ன, எல்லாமே கேட்பாங்க. ஓகேவா? இந்த காந்திஜி வந்ததுக்கப்புறம் நிறைய போராட்டங்கள் நடந்துச்சுல்ல, அதெல்லாம் வந்து படிச்சிடும். ரிவிஷன். ஓகேவா? எஸ், ரிவிஷன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக காலையில் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஒரு மதியம் தூங்காமல் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ரிவிஷன் பண்ணுங்க, அப்போதான் நிற்கும் படித்தது. சூப்பருங்க. 3 வாரம் முடிஞ்சது. 4வது வாரம் டிசம்பர் முடிய போது. இப்போ கிறிஸ்மஸ்லாம் வரும். இந்த டைமில் கிறிஸ்மஸ்லாம் வரும். அப்படியே நியூ இயர் ஃபீலில் இருப்பீங்க. அதனால படிக்காமல் விட்டுறாதீங்க, நான் சொல்லிடுறேன். ஓகேவா? பெர்சன்டேஜ் கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாமா? பெர்சன்டேஜ் அப்படியே பார்த்துக்கோங்க. கான்ஸ்டியூஷன், அங்கே ஃபிகர் சீரீஸ். கான்ஸ்டியூஷன்லாம் கண்டிப்பாக கேள்வி வரும். ப்ரியாம்பிள், எந்த விஷயத்த எங்கேருந்து கடன் வாங்கினாங்கன்றதை படித்தாலே ஒரு கேள்வி வரும். நம்ம கான்ஸ்டியூஷன்லங்க ஒரு விஷயத்தையும் இன்னொரு நாட்டெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்க. அங்கே போய் நம்ம அம்பேத்கர்ஜி வந்து பார்த்துட்டு அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகலாம் பண்ணியிருக்காரு. சூப்பராக செட்டப் பண்ணியிருக்காங்க, அதை பாருங்க. ஃபிகர் சீரீஸ் ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு அதை அப்படியே உருட்டி அடுத்து எப்படி அது உருமாறும்னு கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பெர்சன்டேஜ், எலெக்ஷன், இதெல்லாம் இது மட்டும் இப்படியே நம்ம வீடியோவிலே இருக்குது. குவான்ஸ் ஆர்டிகிள்ஸுக்குன்னே ஒரு நாள் வைங்க. ஆர்டிகிள்ஸ் என்னென்ன ஆர்டிகிள்ஸ் ஸ்கெடியூல்ஸ் இருக்குன்னு நம்பர் கேட்பாங்க. கியூப் டைஸை வச்சுன கொஷின்ஸ். மிக்சர் அலிகேஷன், இங்கிலீஷ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஒரு நாள் முக்கியமாக படிங்க. கவுண்டிங் ஆஃப் ஷேப்ஸ் இப்படி போட்டு அந்த ட்ரையாங்கிளாக மாற்றி எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது என்னங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து வீடியோஸ் இருக்குது, யூடியூப்ல பாருங்க. ஓகே, எஸ். அடுத்தது ஸோ நம்ம குவான்ஸ் மட்டும் தாங்க பண்ணுறோம், மற்றதெல்லாம் நீங்கள் வந்து படிங்க, நம்ம டிப்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? மிக்சர் அலிகேஷன் அது ஒரு டைப்பு. பார்லிமெண்ட்டை பற்றி படிச்சிருங்க. ஓகேவா? மதியம் வந்து கோட் லாங்குவேஜ் பற்றி படிச்சிருங்க. சரியா? கோட் லாங்குவேஜ்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் இப்படி கோட் பண்ணுறேன், அப்போ இதை எப்படி கோட் பண்ணலாம்லாம் கேட்பாங்க. அடுத்தது வந்து சிம்பிளிஃபிகேஷன் மதியம் இங்கிலீஷ். ஸோ என்னங்க படிக்கும்போதே டயர்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் டெய்லி பிரித்து படிச்சிங்கன்னா அப்படி இருக்காதுங்க. ஓகேவா? நம்ம அப்படியே மொத்தமாக பார்க்குறோம். நீங்கள் டெய்லி ஒன்று மட்டும் பாருங்கள். அடுத்த நாள் இதை பார்க்காதீங்க, முன்னாள் இதை பார்க்காதீங்க. வீக்கெண்ட் மட்டும் சம்மரைஸ் பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு சாப்டருங்க, அப்படி தான் நான் கொடுக்குறேன். அடுத்தது பிரசிடென்ட் பற்றி, பிஎம் பற்றி, அவங்கள பற்றின எவ்வளோ ஏஜ் வரைக்கும் அவங்க இருக்கலாம், அவங்களுக்கு என்னென்ன டியூட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் படிங்க. எம்எல்ஏனா என்ன, எம்எல்சினா என்ன, எல்லாம் படிங்க. இன்இக்வாலிட்டிஸ், லெஸ் தென் கிரேட்டர் தென் பற்றி. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இங்கிலீஷ். சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட். இதில் பார்த்தீங்கன்னாங்க நான் எல்லாமே சொல்கிறது முக்கியமானதுங்க. சுப்ரீம் கோர்ட்னா ரிட்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த கோர்ட் வந்து 5 ரிட்டுன்னு ஒன்று பண்ணுவாங்க. அதுலேருந்தே ரெகுலராக நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஹேபியஸ் காப்பஸ், மண்டமஸ், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அது உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் தர பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். 6வது வாரம் சக்ஸஸ்ஃபுல்லி ஆஃப்டர் ரிவிஷன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கன்டினியூ பண்ணுங்க, கொஞ்சம் பெரிய சாப்டர். மதியம் இங்கிலீஷ். எலெக்ஷன் கமிஷனை பற்றி படிங்க. இந்தியாவில் எலெக்ஷன், அதுவும் இப்போ எலெக்ஷன் சீசன் முடிஞ்சதுனால கண்டிப்பாக கேள்விகள் எதிர்பார்க்கலாம். ஃபினான்ஸ் கமிஷன், பிளானிங் கமிஷன், அதாவது நித்தி ஆயோக்னு பேர் மாற்றினாங்களோ அதெல்லாம் படிங்க. பிளானிங் கமிஷன் எல்லாம் படிங்க. அதே மாதிரி இங்கே நான் கொடுத்துருக்க விஷயங்கள், பேப்பர் ஃபோல்டிங், அன்ஃபோல்டிங், இதெல்லாம் படிங்க. எல்லாம் ஈஸியாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், ஒரு இமேஜ்லேருந்து ஒரு சின்ன பார்ட்டை எடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்து எந்த இதில் இது ஃபிட் ஆகும்னு கேட்பாங்க. ஓகேவா? இல்லை ஒரு சின்ன பீஸை கொஷினில் வச்சுட்டு இந்த பீஸ் வந்து இந்த 4 ஆப்ஷனில் எதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு கண்டுபிடிங்கள் பார்ப்போம் கேட்பாங்க. இதெல்லாம் ஈஸியாக இருக்கும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா.
ஓகே, ஒரு சில பேருக்கு நேச்சுரலாகவே அது வந்துடும், ஒரு சில பேர் டைம் ஆக்கிடுவாங்க எக்ஸாமில், அதனால சொல்கிறேன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து 7வது வாரமா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சிருங்க. இங்கிலீஷ் யூனிவர்ஸ். இப்போ அடுத்து ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டவங்க போதும், ஹிஸ்ட்ரி போதும். ஜியாகிராஃபி போயிடுங்க. யூனிவர்ஸ் அண்ட் பிளானட்டரி சிஸ்டம், இந்த யூனிவர்ஸ் பற்றி, ஸ்டார்ஸை பற்றி, என்னென்ன பிளானட்ஸ் இருக்குது அதெல்லாம் படிச்சிருங்க ஒரு நாள். வென் டயக்ராம் பேஸ் பண்ண ரீசனிங் கொஷின்ஸை அடுத்து பார்த்துருங்க. அடுத்து இந்தியன் ஸ்டேட்ஸ் கண்டிப்பாக படிச்சிருங்க. இந்தியாவில் என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குது, கேபிட்டல் என்ன, எது ஏரியா வைஸ் பெருசு, எது பாப்புலேஷன் வைஸ் பெருசு, ஓகே, இதெல்லாம் பார்த்துருங்க. ஓகேவா, அந்த எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எந்தெந்த ஸ்டேட்டு பார்டர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு அப்படின்னா கேரளா, கர்நாடகா, இந்த மாதிரி எந்த ஸ்டேட்டுக்கு அதிக பார்டர்ஸ் இருக்குன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதே மாதிரி இந்தியன் ஸ்டேட்ஸ் படிச்சிட்டிங்களா, இந்திய நாட்டை பற்றி படிச்சிருங்க. இந்தியாவுடைய பார்டர், இந்தியா வந்து என்னென்ன நெய்பரிங் கண்ட்ரிஸ் இருக்கு, எது லாங்கஸ்ட் பார்டர், இந்த மாதிரி அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா, எஸ், அவ்வளோதான். வென் டயக்ராம், டைரக்ஷன் டெஸ்ட், நம்பர் ரேங்கிங், இதெல்லாம். இது ஒரு வாரம் முடிஞ்சிருச்சா, அப்படியே செட் பண்ணிட்டீங்களா, ரிவிஷன் பண்ணுறேன். ஸோ நம்ம எண்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரமும் முக்கியமான வாரம், ஏன்னா பொங்கல் வாரம். ஓகேவா, ஈஸியாக டைம் போயிடும், பட் படிக்காமல் விட்டுறாதீங்க. இன்ட்ரெஸ்டிங்கான இதான் வச்சுருக்கேன், இந்தியா பார்டர்ஸ் பொங்கல் வாரத்தில். அடுத்த வாரம் 20/1/2025 பிஎன்சினா பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், ஒரே வீடியோ தான் நம்ம இதில் இருக்கும். அதை பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஷின் வந்துச்சுன்னா போட்டுடலாம். அடுத்து யூஎன் பற்றி ஜியாகிராஃபியில் கொஞ்சம் உலகளாவியாக போங்க. யூஎன் என்னென்ன முக்கியமானது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன, அதெல்லாம் ரெகுலராக கேட்பாங்க. அட்லீஸ்ட் அதை மட்டும், யூனிசெஃபோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க, யுனெஸ்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க, அதான் சொல்கிறேன். யூஎன் பேஸ்ட் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ். அடுத்து இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் நேஷனல் பார்க் இருக்குது, எங்கெங்கெல்லாம் வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது, அதை மட்டும் படிங்க. இம்பார்ட்டன்ட் ஏரியா சொல்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ், ஒரு பெரிய சீரீஸை கொடுத்துட்டு லெஃப்ட்லேருந்து தேர்ட் ரைட் போயிட்டு ஃபோர்த் லெஃப்ட் வந்தால் என்ன, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், அவ்வளோதாங்க. ஜியாகிராஃபி முடிஞ்சிச்சு. நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஃபிசிக்ஸ் என்னங்க, நான் எப்படி ஏன் சொல்கிறேன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி பாலிட்டி மட்டும் படித்தாலே நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஹிஸ்ட்ரி பாலிட்டி வந்து ஏரியா வைஸ் கம்மி. இதே நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜியாகிராஃபி, சயின்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா அது பாட்டு போயிட்டே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், ஹிஸ்ட்ரியை ஃபஸ்ட்டு படிங்க, பேரலாக பாலிட்டியை படிங்க. அடுத்தது வந்து இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் மட்டும். ஃபிசிக்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் தெரியணும். இதோட எஸ்ஐ யூனிட் என்ன, இதை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன மீட்டர், அதுக்கு பேர் என்ன, அதை மட்டும் ஒரு நாள் படிங்க. ஓகேவா, அண்ட் ரீசனிங் முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. அடுத்து டைம், டிஸ்டன்ஸ், ஸ்பீட், ஒரு 2 வீடியோ போட்டிருப்போம், அதை பாருங்கள். ஓகேவா, அந்த ட்ரெயினை பற்றி, போட்டை பற்றிலாம். அடுத்தது வந்து எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம் பேஸ் பண்ண நிறைய லாஸ் இருக்குது. இந்த கூலும்ஸ்லானா என்ன, பேசிக்காக அந்த லாஸ் படிச்சுக்கோங்க. ஓகேவா, ரூல்ஸ் அண்ட் லாஸ் அதை படிச்சுக்கோங்க. ஓகேவா, நியூட்டன்ஸ் லா அதெல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து நிறைய இருக்குங்க. நான் எல்லாத்தையும் கொடுத்தா 2 மாதத்தில் முடிக்க முடியாது. ஹீட்டு, லைட்டு, சவுண்டு, ப்ரெஷர் பற்றி இதெல்லாம் நிறைய கொஷின்ஸ் வரும். பட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் கண்டிப்பாக அந்த கொஷின்ஸ் வருதுன்றதுனால நான் அதில் வச்சுட்டேன். முடிஞ்சிருச்சா, கடைசி வாரம் எக்ஸாம் ஃபியர் அதெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது. ஓகேவா, படிக்கணும் மறுபடியும். நம்பர் சீரீஸ், அது நேம்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், அலாய்ஸ். கெமிஸ்ட்ரி வந்துட்டோம். ஓகேவா, அதாவது கெமிஸ்ட்ரியில் நேம்ஸை வச்சே கொஷின்ஸ் வருதுங்க. அதாவது எப்படி சொல்கிறது, நேம்ஸ் அப்படின்னா இப்போ லாஃபிங் கேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் நைட்ரஸ் ஆக்சைடு. ஓகேவா, அந்த மாதிரி. பேக்கிங் சோடானா என்ன அப்படின்னு கேட்டால் சோடியம் பைகார்பனேட். இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கேட்டால் இப்போ பலூன் ஃபில் பண்ணுறதுக்கு என்ன இது யூஸ் ஆகுது, ஹீலியம், இந்த மாதிரி. சரியா, ட்ரை ஐஸ்னா என்ன, சாலிட் கார்பன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி. அலாய்ஸ் நிறைய கேட்பாங்க. இப்போ எல்லாருக்கும் தெரியும் என்னது, செப்பும் இதுவும், அதாவது காப்பர், டின் சேர்ந்தா என்ன அலாய். ஓகேவா, பிரான்ஸா, பிரான்ஸ். அதே மாதிரி காப்பரும் ஜிங்க்கும் சேர்ந்தா என்ன அலாய், என்ன அலாய், பிராஸா, எஸ், பித்தளை. இந்த மாதிரியான கேள்விகள் வரும். அலாய்ஸ் மட்டுமே கேட்பாங்க, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. நான் சொன்னது ஒரு சாம்பிள், படிச்சுக்கோங்க. அடுத்துங்க அல்ஜிப்ரா, இந்த அட்வான்ஸ் மேக்ஸ்ல அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி மட்டும் படிங்க. ஜாமெட்ரி இந்த டைம்ல இன்க்ளூட் பண்ண. ஜாமெட்ரி பெருசுங்க. நம்மளே யூடியூப்ல வந்து இன்னும் 5-6 வீடியோ போட்டிருக்கோம். ஏன்னா ட்ரையாங்கிள்ஸ், ஆங்கிள்ஸ் நிறைய இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை படிச்சுக்கோங்க. நான் ஜாமெட்ரி லிஸ்ட்ல வைக்கல. அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி ஒரு செஷன்ல முடிச்சிடலாம். நல்லா படிச்சிங்கன்னா முடிச்சிடலாம். அதே மாதிரி இங்கிலீஷ். இங்க வந்து வேற என்னன்னா பாட்னி. இப்போ ஃபிசிக்ஸ் முடிச்சிட்டேன்னா, கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டேன்னா பாட்டனி. பாட்டனியில் கண்டிப்பாக படித்தா ஒரு கொஷின் வரணும் சார் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ், பாலினேஷன் படிங்க. இந்த ஃப்ளவர்ஸ் எப்படி வந்து உணவு செய்யுது, ஃப்ளவர்ஸ் எப்படி வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுதுன்றதை மட்டும் படித்தாலே கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். அடுத்து வந்து ஜுவாலஜி போயிட்டீங்கன்னா எதை படிக்கலனாலும் நான் சொல்கிறேன், இதை படிச்சுங்க. ஹியூமன் பாடி சிஸ்டம்ஸ், நம்ம உடம்புல ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வேணால் கேட்கலாம் ப்ராக்டிக்கலாக. நம்மளோட பிபி ரேட் என்னவா இருக்கணும், அந்த 60, 120, 120/80 அந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்குல்ல, அந்த நார்மல் பிபி வேல்யூ என்ன, நார்மல் ஹார்ட் பீட் ரேட் என்ன, அது ஏதோ 70லேருந்து ஒரு ரேஞ்சு சொல்கிறாங்க, அதை படிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து வேல்யூவாக கேட்பாங்க. இல்லைனா நம்மளோட ஹியூமன் என்ன சொல்கிறது சிஸ்டம்ஸ் இருக்குல்லங்க, நர்வஸ் சிஸ்டம், நியூரான் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இந்த மாதிரி ஒரு சிஸ்டம், ஒரு 5 சிஸ்டம் படித்தாலே கண்டிப்பாக கேள்விகள் வருது.
ஓகேவா? அண்ட் இதை தாண்டி ஹியூமன் பாடி சிஸ்டம்னா நமக்கு என்னென்ன விட்டமின்ஸ் தேவை, எந்த விட்டமின் எதுல இருக்கு, அந்த விட்டமின்லனா என்ன டிசீஸ் வரும்ன்றதெல்லாம் படிச்சீங்கன்னா ஒரு மார்க் நிச்சயம். புரியுதா? உங்களால எவ்வளவு முடியுதோ படிங்க. நான் சொல்றது வந்து இது வந்து ஒரு முடிஞ்சிருச்சு, எக்ஸாம் வந்துருச்சு. ஓகேவா? நான் சொல்றது வந்து ஒரு ஐடியா தான். இதெல்லாம் கண்டிப்பா கவர் பண்ணலாம். நீங்க இந்த மாதிரி பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா அதுல இருக்கிற இப்போ ஒரு டாபிக் 100 அப்படின்னு வச்சீங்கன்னா அதுல உங்களால ஒரு 70 ஆச்சும் கவர் பண்ண முடியும் ஒரு செஷன் எடுத்து படிச்சீங்கன்னா. ஆனா படிக்கும் போதே நீங்க வந்து ஒரு புக்கை எக்ஸாம் ஓரியன்ட் நான் சஜஸ்ட் பண்றது வந்து எஸ்எஸ்சி கிரண் இல்ல பினாக்கிள், இவங்கெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அழகா டைப் வைஸா இப்போ நான் கொடுத்துருக்கேன்ல முகல் எம்பையர்ல ப்ரீவியஸ் இயர்ல இருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பிரிச்சு வச்சு சொல்லுவாங்க. அதை வச்சுக்கிட்டே படிக்கும்போது உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டா இருப்பீங்க, டிவியேட் ஆக மாட்டீங்க. ஸோ இதுதாங்க நான் கொடுத்துருக்க ஸ்டடி பிளானர். நீங்கள் கேட்டீங்க, அதனால நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக மார்க் வருமா சார்னா கண்டிப்பாக வரும். இதை விடையும் அதிகமாக டைம் கொடுத்து படிச்சிங்கன்னா இன்னும் நிறைய மார்க் வரும். ஓகேவா? ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்தீங்கன்னா அதே ஃப்ளோவில் போங்க, மாற்றாதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட பிடிஎஃப் கீழே இருக்குது. நம்மளுடைய குவான்ஸ் கோர்ஸ் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது, ஆப் லிங்க் எல்லாமே இருக்குது, உங்களுக்கே தெரியும். அதை போயிட்டு செக் பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட் மினிட் டைம் இல்லை அப்படின்னும் போது ஜஸ்ட் நான் சொன்ன அந்த வீடியோஸை மட்டும் டெய்லி அந்த ஒரு 1 hour வீடியோ, ஒரு வீடியோ 1 hour இருக்கும். அந்தந்த டாபிக்ஸில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு குவான்ஸ் கவர் ஆகிடும். நீங்கள் வேற எங்கேயும் போக தேவையில்லை, அதுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார்முலா தான். ஃபார்முலா படித்தாலே சம் எப்படி போடலான்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட், நல்லா படிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.